ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தெரியும், அது என்ன எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன்? ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரியே ஆப்ரேஷன் எப்ஸ்டீனை வெளியில் விடாமல் செய்வதற்கு தான் ஈரானை தொடர்ச்சியாக அமெரிக்கா அடிக்கிறதுக்கான காரணமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் அப்படிங்கிற ஒரு தியரி இப்போ பொதுவாக எல்லா இடங்களிலுமே நடமாடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் மறுபடி ஹாண்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் எல்லாருக்கும் தெரியும், அதுவும் ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எபோலா ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தது என்றால் கடைசியாக அமெரிக்காவில் ஒரு ஓட்டிங் நடந்துச்சு. 218 பேர் அதற்கு ஆதரவாக சிக்னேச்சர் போட்டாங்களே, அதில் 4 பேர் அமெரிக்க அதிபர் அவங்களுடைய பார்ட்டியை சார்ந்த பேர். அவங்களுடைய பார்ட்டி அந்த ரிப்பப்ளிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுதே. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 184 நபர்கள் அடல்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, அது முழுவதுமாக வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இதுக்கு பின்னணியில் இப்போது நடக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாமெல்லாம் படிக்கும்போது தகரத்திலான அந்த பென்சில் பாக்ஸை தான் கொண்டு போயிருப்போம். ஆனால் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இந்த பாஸ்வேர்டு லாக்டு பென்சில் பாக்ஸ், அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதுலேயும் பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன் தான். இப்படிப்பட்ட பென்சில் பாக்ஸ், இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. லிமிடெட் ஸ்டாக் வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மற்றும் ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் 2019 பெருசாக பேசப்பட்டு வருது. எப்ஸ்டீன் அந்த ஐலண்டுக்குள்ளே யார் யாரை கொண்டு போனால் என்னென்ன செஞ்சாங்க, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன நடந்துச்சு, அந்த குழந்தை விற்கப்பட்டார்களா, அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன, விக்டிம்ஸ் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும்போது இது எல்லாமே தெரிந்த ஒரே ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்க தான். அந்த ஜிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவ இப்போதும் அங்கே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். 2019 ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனுடைய சிறைச்சாலையில் இறந்துட்டான், தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள். அன்னைக்கு எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒருத்தன் இறந்தாலும் ஒரு கேள்வி மட்டும் உதயமானது, எப்ஸ்டீன் நெட்வொர்க்குள்ளே யார் யார் இருக்காங்க, என்னென்ன செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி தான். இந்த கேள்வி காரணமாக இன்றைக்கி ஐரோப்பிய ஒன்றியம்னா நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கே பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் அப்படிங்கிறவர் அவருடைய பதவியை இழக்கிறார். அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் தயாரெடுப்புகள் நடந்தது. முக்கியமான சில அம்பாசிடர் டு யூஎஸ் அப்படிங்கிறவர் அவருடைய பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஏகப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் அவங்களுடைய வேலையை ராஜினாமா செய்கிறாங்க. ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் ஏதாவது விசாரணை நடந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுவரையிலும் யாராவது அரெஸ்ட் செய்யப்பட்டார்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னா இவ்வளோ நாள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அதை சார்ந்திருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே கேட்டது டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி தான். இந்த டெமோக்ராட்டிக் கட்சியை சார்ந்தவங்க கேள்வி கேட்பது ஓகே எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் ஆளும் கட்சியான ட்ரம்ப் அவர்களுடைய ரிப்பப்ளிகன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 4 பேர் ரெப்ரசன்டேட்டிவ், அந்த 4 ரெப்ரசன்டேட்டிவ் என்ன செய்கிறாங்க, இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களையும் ட்ரம்ப் அவர்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் நிறைய பொய் சொல்கிறார், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லா டேட்டாஸையும் வெளியில் விட வேண்டும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்கிறாங்க. 2026 இந்த மாதம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நேரடியாக லீடர்ஷிப்பினுடைய அனுமதி அப்படிங்கிறதுலாம் வேண்டாம். அது ஃப்ளோர் ஓட்டிங்க்கு வரணும்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் 218 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய கையெழுத்து மட்டும் இருந்தால் போதும். அதன் பிறகு இது சட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த டிஸ்சார்ஜிங் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லும்போது இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மாசிவ் அப்படிங்கிறவர் தான். இந்த தாமஸ் மாசிவ் என்ன சொல்கிறாரு, டிஓஜேயை கம்பைல் செய்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் செய்ய வைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம். அந்த சட்டத்துக்கான ஒரு ஓட்டெடுப்பு அப்படிங்கிறது நடக்குது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய பெயர். ஸோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வர வேண்டும், டிஓஜே அப்படிங்கிற அமைப்பு எல்லா உண்மைகளையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்படிங்கிறத அமல்படுத்தினாலும் அதற்கான ஓட்டுகள் கடைசியாக 218 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் வருது. இதுல டெமோக்ராட்ஸ் அப்படிங்கிறவங்க 214 பேர் தான் அதுக்கான ஆதரவு கையெழுத்து அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அப்போ மீதம் இருக்கும் 4 அப்படின்னு சொன்னா இந்த மகா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய தாரக மந்திரம்,
அந்த மந்திரத்தை இவ்வளோ நாள் உச்சரித்த நபர்களில் அந்த ரிப்பப்ளிகன்ஸில் 4 பேர், அதில் ஒருத்தர் தான் தோமஸ் மாசிவ் அப்படிங்கிறவர். தோமஸ் மாசிவ் மட்டும் கிடையாது, நான்சி மேஸ், லாரன் பாபர் மற்றும் டெய்லர் கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேர் தான். இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த தோமஸ் மாசிவ் அப்படிங்கிறவர் எப்போதுமே ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாலும், கடைசியாக ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக வாக்களித்த நபர்கள் எல்லாமே இப்போ ஒயிட் ஹவுஸ் சிச்சுவேஷன் ரூமுக்குள் அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையை நேற்று ஆக்சிஸ் உட்பட பல அமைப்புகளும் பல ஊடகங்களும் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். சிச்சுவேஷன் ரூமுக்குள்ள ஒரு ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது அமெரிக்க மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி. ஏன்னா தப்பு செய்தவர்கள், விசாரணை நடத்தக்கூடிய நபர்களை தான் உள்ளே கொண்டு போவாங்களாம் இந்த சிச்சுவேஷன் ரூம் அப்படிங்கிறது. அதுவும் பொலிட்டிக்கலாக அந்த சிச்சுவேஷன் ரூமுக்குள்ளே யாரையும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. அப்படி இருந்தும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வெளிவர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 4 பேர் சொன்னதுனால அதில் சில நபர்களை நாங்கள் இந்த சிச்சுவேஷன் ரூமுக்குள்ளே கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய கருப்பு தினமாக அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 2026 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அமெரிக்காவினுடைய அட்டார்னி ஜெனரல் பாம் பாண்டி அப்படிங்கிறவங்கள அந்த பதவியிலிருந்து தூக்கி எறிகிறாரு ட்ரம்ப் அவர்கள். பாம் பாண்டி அவர்கள் அவங்களா தான் வெளியில் போனாங்க, அட்டார்னி ஜெனரல் அவங்களா தான் வெளியில் போனாங்க அப்படின்னு சொல்லி சில ஊடகங்களும், இல்லை ட்ரம்ப் அவர்கள் தான் அவங்கள வெளியில் தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி சில ஊடகங்களும் சொல்லுகின்றன. அந்தளவுக்கு பாம் பாண்டி அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் முக்கியமான நபரான்னு கேட்டால் எஸ், இதே ட்ரம்ப் அவர்கள் பாம் பாண்டி அவர்களை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? இதுவரையிலும் நான் பார்த்த அமெரிக்கர்கள்லேயே ரொம்ப பேட்ரியோட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கர் தான் இந்த பாம் பாண்டி அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பாம் பாண்டி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? டிஓஜே அமைப்பு எக்காரணம் கொண்டும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியில் விடாமல் தடுக்கக்கூடாது, அதுக்கான எல்லா ஃபைல்ஸையும் வெளியில் விட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதுலேருந்து ட்விஸ்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அதனால தான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 2026 பாம் பாண்டி அவர்கள் அட்டார்னி ஜெனரல் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுகிறார். ஸோ இந்த இடத்துல டிஓஜே அமைப்பு சில பொய்களை சொல்கிறது அப்படிங்கிறத பலரும் இப்போது உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே இப்போ ஏப்ரல் மாதம் சொல்கிறேன், மே மாதம் சொல்கிறேன், அப்போ இது எதுவுமே ஊடகத்தில் செய்தியாக வெளிவராமல் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதை தான் ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய முக்கியமான சில டேட்டாஸ் இஸ்ரேல் பக்கம் இருப்பதாகவும், அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய டேட்டாவை வெளியில் விட்டுட்டாங்கன்னா ட்ரம்ப் அவர்களுடைய மான மரியாதை, அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான மான மரியாதை இது எல்லாமே கப்பல் ஏறிடும் அப்படின்னும், அதை வச்சே ட்ரம்ப் அவர்களை மிரட்டி நெத்தன்யாஹு அவர்கள் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியில் விட்டுருவோம், நீ எனக்காக இதை செய்ய வேண்டும், இல்லை ஈரான்கிட்ட போய் பேசு, நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஈரான் பிரச்சனையை மீண்டும் வளர்த்து வருவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மறுத்தாலும் அதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய சில உண்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பாம் பாண்டி அவர்கள் இந்த டிஓஜி அமைப்பிடம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் எல்லாத்தையும் வெளியில் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவரையிலும் வெளியிடப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் ஜஸ்ட் ஒரு 5-10% ஆஃப் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான் வெளியில் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேஜஸ் அப்படிங்கிறத வெளியில் விட்டுட்டு அதை திரும்ப எடுத்துக்கொண்டார்கள். இப்போ நீங்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சில பிளாக்லாம் அடிச்சிருப்பாங்க சில பெயர்கள். அந்த பெயர்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது. பொதுவாக ஒரு டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர் அப்படிங்கிறது திருத்தம் செய்யப்பட்டு இருக்கும். ஏன்னா அவங்கள பற்றி ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, அவங்களுக்குன்னு குழந்தை குட்டிகள் இருக்கும், ஸோ அவங்களுடைய பெயர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர் மட்டும்தான் அடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர் எல்லாம் எல்லோருக்கும் விசிபிளாகவும், யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினார்கள், அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே யார் அந்த ஐலண்டுக்குள்ளே வந்தாங்க, யார் விமானங்களில் பயணம் செய்தார்கள், அவங்களுடைய அந்த தரவுகள் என்ன, இந்த பெயர் எதுவுமே வெளியில் வராமல் உண்மையிலேயே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸுக்குள்ளே குற்றவாளிகளுடைய பெயர் வெளியில் வராமல் தடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம் பாண்டி அவர்கள் அவங்களுடைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கும்போது, அமெரிக்காவினுடைய அட்டார்னி ஜெனரலாக இருக்கும்போது எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ஃபைல்ஸ் என்னுடைய டேபிளில் இருக்குது, அதை நாங்கள் சீக்கிரமாக வெளியிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு கொடுத்த உடனே தான் ஏப்ரல் மாதம், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஈரானுடைய பிரச்சனை அதெல்லாம் வருது. அது வந்த கொஞ்சம் நாட்கள்லேயே பாம் பாண்டி அவர்கள் என்ன செய்யப்படுகிறார், தூக்கி வீசப்படுகிறார் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி டிஓஜே என்ன சொல்கிறாங்கன்னா, நோ சச் லிஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது சில பெயர்களை நான் வெளியிட போகிறேன், சில ஃபைல்ஸில் நாங்கள் வெளியிட போகிறோம், என் டேபிளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாம் பாண்டி அவர்கள் சொன்னாங்கல்ல. ஆனால் டிஓஜே அதை மறுக்கிறது. அப்படி மறுத்ததோடு மட்டும் இல்லாமல்
அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, இந்த பாம்பாண்டி அவர்களே என்னுடைய கருத்து பிழையாக திரித்து எழுதப்பட்டு விட்டது, நான் அப்படி வார்த்தையே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்களே யூட்டனை போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரைசிஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அமெரிக்காக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மையப்படுத்தி இங்கே பெரிய விஷயங்கள் பேசப்பட்டு வரும்போது அங்கே நம்பிக்கைக்குரிய நபர்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, நம்பிக்கைக்குள்ள இலாக்காக்கள் பொய் சொல்ல ஆரம்பிக்குது, மக்களுக்கு தேவையான உண்மைகளை இன்னும் வெளியில் கொண்டு வரல, நிறைய ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பெரிய சட்ட போராட்டத்தையே அமெரிக்காவுக்கு எதிராகவே செய்து கொண்டிருக்கிறது. இதில் டெமோக்ராட்டிக்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான குரலை பதிவு செய்திருப்பதும், ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் அடிப்படையில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மையும் வெளியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரம்ப் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் சூன்யமாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறத ஆப்ரேஷன் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது ஆப்ரேஷன் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினது தான். ஸோ அப்படி தாக்குதல் நடத்தினோடனே மக்கள் எல்லாரும் எதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா, ஈரான் விஷயத்தை மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததான் ஹாண்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலுக்குள்ள ஒரு வைரஸ் இருக்குது, அந்த வைரஸ் நிறைய பேரை கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு. கடைசியாக லெபனன் மற்றும் இஸ்ரேலினுடைய சண்டை ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் தாண்டி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னுடைய மீதம் இருக்கும் ஃபைல்ஸ் சீக்கிரமாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய வரலாற்றில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது உண்மையான ஒரு குற்றவாளி, அமெரிக்காவினுடைய எவ்வளோ பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் என்கிற கணிப்பு வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கர்கள் இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தீர்வதற்கு முன்பாகவே பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளப் போகிறார். அந்த சிக்கல் அவரை எப்படி மீட்கப் போகிறது, அமெரிக்காவை எப்படி கவுக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய உண்மையான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு கிடைக்குமா, இல்லை பவர்ஃபுல்லான மனிதர்கள் மீண்டும் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத உருவாக்குவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வரையும் எப்ஸ்டீன் டிஸ்ட்ராக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். இன்னும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது இன்னொரு பதிவில் பார்க்கலாம். பாஸ்வேர்டு பென்சில் பாக்ஸ் ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. நம்ம ஊரில் இந்த பொக்கிஷம் பெட்டகம் அப்படிலாம் நம்ம சொல்லியிருப்போம்ல, அதே மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள நம்பர்ஸ், இதுக்கு அவ்வளோ ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டு எல்லாமே அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கரில் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளேயும் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டுக்கான ஸ்டிக்கரும் உங்ககிட்ட கிடைச்சிரும். அமேசானில் 599 ரூபா, 438 ரூபா, 399, 420 இப்படின்னு சொல்லி பல விலைகளில் இருக்குது. பட் குவாலிட்டி அடிச்சுக்கிடவே முடியாத குவாலிட்டியில் கிட்ஸ் பெஸ்டியில் இப்போது இதை 299 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். வெறும் 299 தான். வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.